எதிர்கொள்கிற மனிதர் அவர். அவருடைய முதல் படம்ங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய மனசு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்காரு, உருட்டுக்கட்டையால் அடிக்கணும்னு எவ்வியாமா சொல்லுவாங்க. அந்த டைலாகுடைய ஆக்ஷன் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அந்த உருட்டுக்கட்டையால் அதை கூட மென்மையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. கதையை எனக்கு ஒன்றில் ஏன்னா சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். முழுமையாக இல்லைன்னாலும் அந்த பாடலுக்கு சூழ்நிலைக்கு முன்னாடி பின்னாடி சொல்லியிருந்தார். அந்த கதையை சொல்லும்போது நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வள்ளலார் பாடல்களில் ஒரு பாடல் ஒன்று உண்டு, மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், மறந்தும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதை லேசாக கிஷோர் சார் மாற்றியிருக்காரு. கடவுளை மறந்தாலும் காதலை மறக்காமல் இருக்கிற ஒரு மனது வேண்டும் அப்படின்னு. அதை நோக்கிய பயணமாக தான் இருந்தது இது. ராஜேஷ் முருகன் சார், தொடர்ந்து உங்களோட நான் ஒர்க் பண்ணணும். இமயா மேடத்துக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். எனக்கு பாடல் வரிகள்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்குங்கிறத சிலாக்கிச்சு அதை பாராட்டி ஊக்குவிச்சாங்க. தொடர்ந்து இந்த அணியினோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா, இணையதள ஊடகங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் ப்ரெஸ் மீட். தேங்க்யூ ஃபார் ஹார்டன். காலேஜ் முடிச்சுட்டு 2014-15 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி நமக்கு யூடியூபோட எக்ஸ்போஷரோ அதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் நம்மலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கேமரா வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அந்த கேமராவை கடன் வாங்கியோ இல்லைனா கொஞ்சம் நல்லா செல்வாக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சான் ஒரு 5D கேமரா ரெண்ட் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலேஜ் பீரியட்லையும் சரி, காலேஜ் முடிச்ச அப்புறமும் சரி, நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா எடுத்து, ஸோ கிஷோரோட நான் அங்கே என்னோட பயணம் ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பித்த பயணம் உங்களுக்கு தெரியும். நம்ம நாளை இயக்குனர் அதுக்குள்ளே போயிட்டு வெற்றிமாறன் சார் மற்ற ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கோட அடுத்தடுத்து ஒரு வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிம், அதெல்லாம் தாண்டி இப்போ ஹார்டின் மூலயமா கிஷோரோட நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டர் ரோலில் லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட் கிஷோர். அண்ட் கம்மிங் டு ஹார்டின், ஸோ ரொம்ப ரைட்டிங்லேயும் சரி, ஹியூமன் எமோஷன்லேயும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கிஷோர் எழுதுவார். அது நீங்கள் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி, வெப் சீரிஸ்லேயும் சரி, அந்த டைலாக்லேயும் சரி, நம்மளோட டேக்அவே அந்தந்த கேரக்டர்ஸை ரொம்ப டிஃபைன் பண்ணும். ஸோ ஹார்டின்ல இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் படத்தில் இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லான உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கிஷோர் எழுதியிருக்காரு. ஸோ ஹார்டின் படமாக நமக்கு காதல் கதைகள் நீங்கள் ட்ரைலரில் டீசரில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு கேரக்டரும் உங்களோட ரெசம்பிள் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஷார்ட் ஃபிலிம். கம்மிங் டு மணிஸ் கேரக்டர், என்னை இந்த படத்தில் மணியாகவே வச்சுருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், நம்மளோட நல்லது கெட்டது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அதே தான் இந்த மணி கேரக்டர் இந்த படத்தில் ஹீரோ சிவாவோட ட்ராவல் ஆவான். ஸோ சிவா வாழ்க்கையில் நடக்கிற, நீங்கள் டீசர் ட்ரைலரில் பார்த்த அவனோட வாழ்க்கை பயணங்கள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் தான் மணி. வாட்ஸ்அப் மணின்னு சினிமாக்காக என்னோட பேர் தெரியும். கோமாளி, லவ் டுடே, ஒரு 10 வருட காலங்களாக சின்ன சின்ன கேரக்டரில் பண்ண மணி இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மணியோட கேரக்டர். அண்ட் கம்மிங் டு சாகித்யா அண்ட் சாதனா இந்த படத்தில். ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் டீசர் ட்ரைலர் வந்தப்போ டீசர் வந்தப்போ காமிச்சேன். பார்த்துட்டு என்ன மச்சான், என்னடா ஹீரோ 2 பொண்ணை அட் அ டைமில் லவ் பண்ணுறாரு, இது என்னடா தெரிஞ்ச கதைன்னா, டே அதெல்லாம் நீ பண்ணுறது, படத்தை தேட்டரில் பாரு, இதில் ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடோனா மேமோட கேரக்டர், ஸோ எப்படி காதலும் கடந்து போல யாழின்ற ஒரு கேரக்டர் உங்கள் மனசில் இன்றைக்கும் இடம் பெற்றிருக்கோ அந்த மாதிரி சாகித்யா கேரக்டர் இருக்கும். அண்ட் சாதனா, நான் சொன்ன 2024, 25ல் ஷார்ட் ஃபிலிம் மூலயமா நான் கிஷோர்லாம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இமையாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலனாலும் நாங்கள் சினிமாவை பற்றின டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும்,
அதுக்கான தேடல்களாக இருக்கணும் அவங்களோட பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு டெபியூ ஹீரோயின் கதாநாயகியாக வந்து லான்ச் ஆகுறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க படித்தது எல்லாமே வந்து மோர் ஆஃப் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் அந்த இதில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஹீரோயினாக லான்ச் ஆகுதுன்றது இது வந்து எனக்கும் வந்து இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ். ஐம் வெரி ஹாப்பி. ஸோ சாதனா கேரக்டர் நீங்கள் படம் பாருங்கள், நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன், படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கிஷோர் இமையா இவங்க ரெண்டு பேரோட நான் வந்து பயணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே படத்தில் நடக்கும்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹார்ட் இட் ஹேப்பன். இந்த படத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டேக்அவே இருக்கும், ஒரு குட் மெசேஜ் இருக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக நீங்கள் வந்து ஒரு தியேட்டரை விட்டு போவீங்க, அதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ் அண்ட் மீடியா வெகுஜன மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. இன்னைக்கும் அந்த சேவைக்கு நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். என்னடா ஒரு ரொமான்ஸ் படத்தில் டிஐஜி வர்கீஸ் மேத்யூவும் கமிஷனர் அஜித் கோஷியும் வந்திருக்காங்க யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு கிரிமினல் ஆங்கிள் இருக்கா இல்லையா கிஷோர் சொல்லவா? Yeah, but great teaser, nice trailer. All the three ladies looking beautiful. Emaya, Madonna, and Debbie. Rajesh, fantastic music. I really loved it. Nice tracks. Loop like it. And Kishore, all the best. ஒரு டைரக்டரை விட ஒரு நல்ல மனுஷன், ஆல்வேஸ் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். எங்கள் எல்லாருக்கும் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்த ஒரு டைரக்டர். I'll never forget working with him. So here's wishing all the best to the entire team. Thank you so much, media and friends. தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரவீந்திரன் சார் and co-production Step In Studios கூட thank you so much for having me on board. Thank you so much once again. Hello everyone. Good morning, good afternoon to everyone. This is my debut movie and I'm very thankful. I'll just thank a couple of people. I want to thank the director, obviously Kishore sir, and the producers, Triton Arts and Step One Studios. And the crew was immensely amazing. Working with them was a pleasure. I'm sorry I'm not speaking in Tamil, just manichifai, because my Tamil is a little cracked up and I have to speak in public. But ellarukkum romba nandri, and I look forward and manifest all the good things for us, the entire crew. And please do come and watch Heartin in theaters on 26th of June. We would love to have all your love and support for the movie. And I think you'll hear a lot of interesting things from a lot of other people. So yeah, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஹார்டன் டைரக்டர் கிஷோர், thank you so much for having me on board. ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. இன்னொரு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, வழக்கம் போல் அஜித் கோஷி சொன்ன மாதிரி ஏதாவது யூனிஃபார்ம் இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். நல்ல வேலை இல்லை. பட் ஆனால் வழக்கம் போல் ஒரு பணக்காரப்பா. பட் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. ஊருக்காவும் வத்தலும் பார்சல் பண்ணி அனுப்புகிற ஒரு அப்பா. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபன் எலிமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஜாஸ்தி இமோஷனும் இல்லாமல் ஒரு நார்மல் ஃபன் லவ்விங் கேரக்டர் அப்பா. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி கிஷோர். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ், ஐ திங்க் இஸ் தி ஹீரோ ஆஃப் த டே. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 பாட்டுமே whatever we've listened சூப்பராக இருக்குது. It's something very fresh. So thank you so much for giving such a wonderful music. I'm sure it's going to take you to greater heights. Thank you so much. Thank you producers for this wonderful movie, taking up this subject and making it happen. Press and media, நீங்கள் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹார்டின். ஸோ இது ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் ஃபிலிம். இது நான் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, பிகாஸ் லாஸ்ட் வீக் தான் படம் ஃபுல்லாக பார்த்தோம் நானும் டைரக்டரும். இது
ஒரு 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 ரேசியான ஃபிலிம் இல்லாமல் ஒரு நிதானமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இட் வாஸ் லைக் ஸோ மேஜிக்கல். ஒரு அவரோட ரைட்டிங் ஆகட்டும், ஸோ அவர் எழுதின கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தாக ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு மீனிங் இருக்க மாதிரியும், ப்ளஸ் ஃபீமேல் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு இந்த படத்தில். ஐம் ஸோ ஹாப்பி. அந்த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் விஷுவல்ஸ், இந்த படத்தை வந்து டைரக்டர் விஷுவலை கரெக்டாக முகேஷ் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வரல, பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் 2 வேர்ல்டு இருக்குது, 2 வேர்ல்டுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த லேயர்ஸோட ராஜேஷ் ப்ரோவோட மியூசிக்கல் ஆட் பண்ணும்போது ஒரு மேஜிக் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் ஸோ இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ட் சனந்த் ப்ரோ சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் நீ சொன்ன மாதிரி ரெண்டு வேர்ல்டு இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் டைம் லைனில் நடக்கிற மாதிரி. ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ், ஒரு கேரக்டர் ரிசம்பிள் பண்ணது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடோனா அண்ட் இமையா 2 பேரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் இமையா ஃபார் யுவர் டெபியூ மாதிரியே தெரியல ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது. பெஸ்ட் விஷஸ். அண்ட் மணி ப்ரோ அங்கங்கே ஹியூமர்ஸ் போடுவார், ஆனால் அந்தந்த ஹியூமர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு படத்தில். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. Good afternoon, everybody. I'm Uttara Menon. I'm a stylist and costume designer. I've been in the film industry for almost 10 years or more now. I'm forever grateful to have Hartin as part of my film repertoire, simply because the cast, the crew, the producers, production, the kind of love and support and respect they've given me is next level, seriously, and given me complete creative freedom to pull off these fabulous visuals that you all seen today. I thoroughly enjoyed it. I hope you all enjoyed it too. Of course, along with my team, they're always there with me. We all work together. Big congratulations to Kishore, and I'm so glad he approached me to do this film. I'm really happy, and big congrats to the cast and crew of this film. Please, all of you, give us great reviews when you watch it in theaters and make us proud. Make Kishore proud. Thank you so much. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்கேன் கிஷோருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் இமையாக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரைன் அண்ட் ஆர்ட்ஸில் தொடர்ந்து ஒரு 20 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சின்ன படமாக ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார் நம்ம கிஷோர். அப்புறம் ஊட்டினார், அப்புறம் ஜெய்ப்பூர், அரங்கம்பாடி, சென்னையில் சுற்றி ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இந்த விஷுவல்ஸு பண்ண முகேஷுக்கு பாராட்டுகள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ், இந்த படத்தோட மியூசிக் கம்போசர். எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரொம்ப பர்சனல் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. இது கூட ட்ராவல் பண்ணி இங்கே வரைக்கும் வர்றது அண்ட் இந்த ஜூன் 26 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னா இருக்கிறதுலே எல்லா படத்தை விட ரொம்ப ஃப்ரீடம் எடுத்து பண்ண படம் இது. இந்த விஷுவல்ஸ் ஆக சரி, ஸ்டோரி ஆக சரி, இந்த கேரக்டர்ஸ், வேர்ல்டு, எல்லாத்துலேயும் ஒரு மரியாதையும் ரெஸ்பெக்டும் சாஃப்ட்னஸ் எல்லாமே இருந்துச்சு இன் எனிவே. ஸோ அதில் இந்த படம் என்ன கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் படத்தில் 5 பாட்டு இருக்குது. அதில் இப்போ சாரி சார் மட்டும்தான் இருக்காங்க இங்கே. பட் விவேக் அண்ட் மோகன்ராஜன் இவங்களும் எழுதியிருக்காங்க. அந்த 2 சாங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். சாரதி சார் பண்ணதும் வரும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளான யங்கான மூவி இது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். And thank you the producers, thank you Kishore, thank you the actors, thank you everyone in the podium, and thank you press and media for the support.